தொடர்கிறது. நரேஷ் இது வரைக்கும் இப்படி நடந்துகிட்டதே இல்ல மானசா. இவ்ளோ நாள் சும்மா பக்கத்து வீட்டுக்கு போனாலும் 10 தடவை சொல்லிட்டு போவான் தெரியுமா? அப்படி இருந்த நரேஷ் இப்போ அனந்த் வந்தா போதும் தெரியுமா, கிட்டத்தட்ட என்ன மறந்துடுறான். பெரியவங்க தனியா வாழறது அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல. குழந்தைங்க அப்படி இல்ல சாரு. அவங்களுக்கு விளையாட, அன்பா பேச, சண்டை போட நிறைய ஆட்கள் வேணும். இவ்ளோ நாள் அந்த குறையெல்லாம் இல்லாம தான் நான் அவனை வளர்த்திருக்கேன். இல்லன்னு சொல்லல, ஆனா நீ ஒருத்தி எவ்வளவுதான் பண்ணுவ? யோ சிங்கிள். குழந்தைங்க எதிர்பார்க்கறது பெரிய குடும்பம், நிறைய கூட்டம், நிறைய உறவுகள். என்ன பெரிய உறவுகள்? உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னையும் நரேஷையும் பொறுத்த வரைக்கும் நீங்களா தான் எங்களுக்கு உறவுகள். That's for you. நரேஷ்க்கு இல்ல. நாங்க நரேஷ் கிட்ட பேசுறதுக்கும் நரேஷோட தாத்தா பாட்டி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீ என்னதான் சொல்லு, என்னால அவங்கள. சாரு ப்ளீஸ் டா. ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நரேஷ் இப்ப இருக்கான். அது இயல்பான விஷயம் தானே. நீ நினைக்கிற மாதிரி உன் பையன் இருக்கணும்னா அவன் குழந்தையாவே இருக்க மாட்டான், ஒரு ரோபோட்டா தான் இருப்பான். லுக், மாற வேண்டியது நீதான். அவன் அந்த ஃபேமிலி கூட நெருக்கமா இருக்கிறதுனால உன்னை விட்டு அவன் விலகி போயிட மாட்டான். அவங்க என்னதான் பாத்துக்கிட்டாலும் ஒரு தாய் கொடுக்கிற அன்பை அவங்களால கொடுக்க முடியாது. ஓகே, சோ ரிலாக்ஸ். ஹாய் லேடிஸ், ரொம்ப ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க போல. நானும் கலந்துக்கலாமா? யாரடி இது? நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வந்திருக்க பொறுக்கி. நீ கோவத்துல அழகா இருக்க மானசா. சாரி, அவங்க கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் போலீஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஏயா உனக்கு சூடு சொரணையே இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் உன் காதுல விழல? வம்பு பண்ணாம மரியாதையா கிளம்பு. என்ன இப்படி வரட்டுற? காவலர் உங்க நண்பன் ஊர்வலம் எழுதி வச்சிருக்காங்க, படிக்கலையா? ஈவ் டீசிங் இஸ் கிரைம்னு எழுதி வச்சிருக்கு. முதல்ல போய் அத படி. ஈவ் டீசிங்கா? ஹலோ, நான் உங்க ஃப்ரெண்டுங்க. நீங்க கொஞ்சம் பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். What is this? நீங்க யாரும் என்ன பார்த்து பயப்பட வேண்டாம். முக்கியமா மானசா பயப்பட வேண்டாம். ஒரு போலீஸ்காரன் ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு சலுகைகள் கிடைக்கும் தெரியுமா? வாங்கி கட்டிக்காம நீ இங்க இருந்து போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் வாடி போலாம். நோ 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 நோ, இருங்க. இப்படி புரிஞ்சிக்காமலே கிளம்புனா எப்படி? என்னடா புரிஞ்சுக்கணும் உன்னை பத்தி? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கு நகையை குடுக்கறவன நான் மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. அதுக்கும் மேல ஒரு ஆம்பளையாவே மதிக்கிறது இல்ல. இது கொஞ்சம் ஓவர் நினைக்கிறேன். நான் மரியாதையோட பேசிட்டு இருக்கேன். ஏய், உனக்கு என்னடா மரியாதை தேவை? உன்னை செருப்பால அடிச்சு விரட்டாம நிக்க வச்சு பேசுன பாரு, அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற மரியாதை. வேணாம் மானசா, போலீஸ பயசிக்காத. மிரட்டுறியா? தனியாளா இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேனா அதுக்கு என் தைரியம் தான் காரணம். மாடல் ஆச்சேன்னு ரொம்ப ஈஸியா எடுத்துக்காத. என் கிட்ட வம்புக்கு வந்த பெரிய கருப்பு கரிசி மாதிரியே பேசுற. பேசுறது மட்டும் இல்ல, செயல்லையும் காட்டவா? சுத்தி பாரு, 10-15 பேர் இருப்பாங்களா இங்க. இப்போ செருப்ப கழட்டி அடிக்கவா? ஏய், நீ ரொம்ப தப்பா பேசுற மானசா. தப்பா நடந்துக்கிறவங்க கிட்ட தப்பா தான் பேச முடியும். மரியாதைய காப்பாத்திக்கணும்னா ஓடிடு, இல்ல பப்ளிக் பிளேஸ்ல செருப்பால் அடிப்பேன். மானசா போறேன், ஆனா பயந்து போல, பதுங்கி போறேன். ஒரு போலீஸ்காரன் கிரிமினலோட பழகி கிரிமினலாவே வாழ்றவன். அதனோட பலனை நீ பார்க்கத்தான் போற. பாப்ப போடா போடா பாப்படி. போடா போடா பாத்துக்கலாம். மானசா